வணக்கம் நண்பர்களே. அவ்வை ரவிக்குமார் அவர்கள் எழுதிய நீல நதிக்கரை மோகினி ஒரு குறு நாவல். பகுதி 4. நிப்பானும் கருப்பனும் நீல நதி குளத்தில் தத்தளித்து கொண்டே புதையல் பானையை கைப்பற்ற முயற்சித்து கொண்டிருந்தார்கள். அப்போது நீல நதிக்கரை திசையிலிருந்து ஒரு பயங்கரமான மிருகம் கர்ச்சிக்கும் சத்தம் கேட்டது. நிப்பான் அன்னார்ந்து நீல நதிக்கரையை நோக்கினான். பிரமாண்டமான உயரத்தில் தலையை விரித்து போட்டுக்கொண்டு மோகினி சுழல் காற்றாய் சுழன்று நதிக்குளத்தை நோக்கி வந்தன. மோகினியின் உருவத்தை கண்ட நிப்பான் அதிர்ச்சியிலேயே அப்படியே உறைந்து போனான். கால்களும் கைகளும் அவனுக்கு செயலிழந்து போனது. அவன் அப்படியே குளத்தில் மூழ்கி இறந்தும் போனான். கருப்பன் புதையல் பானையை கைப்பற்ற குளத்தில் மூழ்கியவன் அத்துடன் வெளியிலே வர முடியாமல் அவனும் மூழ்கி போனான். பெற்றோர்களின் பேச்சை கேட்காமல் தங்களின் போக்கிலே வாழ்ந்து வந்ததனால் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. நிப்பான், கருப்பன், முகுந்தன் ஆகிய 3 பேரின் கதை அந்த நீல நதிக்கரையிலேயே முடிந்தும் போனது. நீல நதிக்கரையை தாண்டி போகிறவர்கள் உயிருடன் யாரும் திரும்புவதில்லை என்ற பேச்சும் தொடர்ந்து ஜனங்களை பயமுறுத்தி வர நீல நதிக்கரை பக்கம் ஜனங்க நடமாட்டங்கள் சுத்தமாக அற்று போனது. ஆடு மாடுகள் மேய்ப்பவர்கள் கூட அந்த பக்கம் வராமல் போனார்கள். வேட்டையபுரம் அதிகாரிகள் ஆலோசனை செய்து 5 மந்திரவாதிகளை வரவைத்து நீல நதிக்கரையில் உலாவும் மோகினியை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஒரு மண்டலத்துக்குள் மோகினியை கட்டி இந்த இடத்தை ஜனங்க வந்து போகும் சுற்றுலா தலமாக மாற்றி காட்டுகிறோம் என்று அதிகாரிகளிடம் தெரிவித்தார்கள் மந்திரவாதிகள். அதன்படி வரும் அமாவாசையில் நீல நதிக்கரையில் மந்திர பூஜைகள் செய்ய மந்திரவாதிகள் முடிவும் எடுத்தார்கள். தப்பி தவறி யாராவது நீல நதிக்கரை பக்கம் போய்விடப் போகிறார்கள் என்பதற்காக வேட்டையபுரம் நகரம் முழுக்க தண்டேரா போடப்பட்டார்கள். அமாவாசையின் அதிகாலையில் 5 மந்திரவாதிகள் பூஜை ஜாமான்களுடன் நீல நதிக்கரையை அடைந்தார்கள். சிறிது நேரத்தில் புகை மண்டலமாக பகுதி எங்கும் பரவியது. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு என 4 திசை பக்கமும் 4 மந்திரவாதிகளும் உட்கார்ந்து மந்திரங்களை ஓதினார்கள். ஒரு மந்திரவாதி நடுவே உட்கார்ந்து பாதாளத்தை நோக்கியவாது மந்திரத்தை ஓதினார். மந்திரவாதிகள் ஓதும் மந்திர ஒலி வேட்டையபுரம் நகரில் காற்று வாக்கில் எதிரொலித்து கொண்டிருந்தன. ஜனங்கள் யாரும் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கொண்டிருந்தார்கள். 3வது நாளை கடந்து மந்திரவாதிகள் நீல நதிக்கரையில் மந்திரங்கள் ஓதிக்கொண்டும் இருந்தார்கள். அன்று இரவே ஒரு மந்திரவாதி ரத்தம் கக்கி இறந்து போனார். மற்றொருவர் மூச்சு திணறி இறந்து போனார். மற்றும் 3 மந்திரவாதிகள் பயந்து போனார்கள். அவர்கள் இரவோடு இரவாக நீல நதிக்கரையை விட்டு உயிருக்கு பயந்து ஓடி போனார்கள். அன்று முதல் நீல நதிக்கரை எல்லை வரைக்கும் அடைக்கப்பட்டது. ஆபத்தான பகுதி என்ற அறிவிப்பும் எச்சரிக்கப்பட்டது. இதனால் மோகினி நகருக்குள் நுழைந்து ஜனங்களை நள்ளிரவில் பயமுறுத்துவதாக ஒரு பேச்சும் எழுந்தது. வேட்டையபுரம் அதிகாரிகள் தவித்து போனார்கள். நீல நதிக்கரை மோகினியை ஒழித்து கட்ட வேறு என்ன வழி இருக்கிறது என்பதை பற்றி பல நகரங்களில் இருந்து அதிகாரிகளை சந்தித்து ஆலோசித்தும் வந்தார்கள். பருத்திபுரம். செங்கோட்டையன் தெய்வ பக்தி நிறைந்தவர், ஏழைகள் மீது இரக்கம் கொள்கிறவர். உதவி என்று இவரை நாடி யாராவது வந்துவிட்டால் உதவி செய்யாமல் யாரையும் இதுவரைக்கும் அனுப்பியதே இல்லை. மனித உருவில் ஒரு தெய்வம் என்று அந்த நகர மக்கள் செங்கோட்டையனை சொல்வார்கள். பருத்திபுரத்தில் பருத்தி அதிகமாக விளைவதால் செங்கோட்டையன் தறி இயந்திரங்களை வைத்து லாபகரமாக தொழில் செய்து வந்தார். அவரிடம் 10 பேருக்கு மேல் வேலையும் செய்து கொண்டிருந்தார்கள். துணி நெய்வதிலும் சாமர்த்தியசாலியான செங்கோட்டையனை நாடித்தான் எல்லா வியாபாரிகளும் அங்கு வருவார்கள். இதே தொழிலை
ராஜதுரை என்ற செல்வந்தரும் செய்து வந்தார். இவரிடம் வியாபாரிகள் குறைவாகவே வந்தார்கள். இவரிடம் தொழில் செய்யவும் யாரும் போவதில்லை. ஏனென்றால் தொழிலாளர்களுக்கு கூலி குறைவாகவே கொடுப்பார். ஆனால் செங்கோட்டையன் தனது லாபத்தை பார்க்காமல் தொழிலாளர்களின் நலத்தையே பார்த்து அவர்களுக்கு அதிகபட்சமான கூலியை கொடுத்து வந்தார். இதனால் நாளுக்கு நாள் செங்கோட்டையின் தொழில் மிகவும் வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் ராஜதுரையின் தறித்தொழில் நலிவுற்று வந்தன. இதனால் ராஜதுரை செங்கோட்டையின் மேல் மிகுந்த பொறாமை கொண்டார். இவன் இருக்கும் வரை நம்மால் தொழில் லாபத்தை பார்க்கவே முடியாது என்பதை நினைத்து உள்ளுக்குள் தவித்து வந்தார். பருத்திபுரம் சுற்றி இருக்கும் பல நகரத்து செல்வந்தர்கள் எல்லாம் ஆடைக்காக செங்கோட்டையனை தேடி வந்து ஆடைகளை வாங்கி போனார்கள். ராஜதுரையின் தொழில் கூட மூடும் நிலைமைக்கு வந்துவிட்டது. அவர் தூக்கத்தை இழந்தார். செங்கோட்டையனை எப்படி வீழ்த்துவது என்ற யோசனைகளையும் சிந்தனைகளையுமே அவர் சுழன்றார். செங்கோட்டையின் தொழில் கூடம் எங்கும் பருத்தி மூட்டைகள் குவிந்திருக்கின்றன. பருத்தி மூட்டைகளே இருக்கும் அறைக்குள் ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டுவிட்டால் தீப்பிடித்து தறி இயந்திரங்கள் அனைத்தும் சாம்பலாகிவிடும். செங்கோட்டையனின் கொட்டமும் அடங்கிவிடும் என்று தீர்மானித்தார். ராஜதுரை செல்வந்தனாக இருக்கும் தன் மீது யாருக்கும் சந்தேகமும் வராது. இந்த காரியத்தை வெகு சீக்கிரத்தில் முடித்து செங்கோட்டையனின் ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டு அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்றார். அங்கேதான் ராஜதுரையின் சதிவேலைகள் எல்லாம் செய்கின்ற கூலியாள் மூக்கையன் இருந்தான். அவனை போய் பார்த்து வரும் அமாவாசைக்குள் காரியத்தை முடித்துவிடு என்று ரகசியமாக சொல்லி அவனுக்கு பணத்தையும் கொடுத்துவிட்டு வந்தார் ராஜதுரை. அமாவாசை நாளில் இருட்டிய பிறகு மூக்கையன் தன் ஊரிலிருந்து கிளம்பி ரகசியமாக ராஜதுரையின் தொழில்கூடத்திற்கு வந்து தங்கி கொண்டான். ராஜதுரை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த இரவுக்குள் செங்கோட்டையின் ஆட்டம் அடங்கிவிடும். அவனிடம் வேலை பார்த்தவர்கள் எல்லாம் என்னிடம் வந்து வேலை கேட்டு நிற்பார்கள். தொழிலை நாம் தொடங்கி கொடி நாட்டிட வேண்டியதுதான். செங்கோட்டை நஷ்டத்திலிருந்து மீண்டு மறுபடியும் தொழில் தொடங்க முயன்றாலும் பல மாதங்கள் ஆகலாம். அதற்குள் நாம் முன்னேறிவிடலாம். இனி செங்கோட்டையனை தலை தூக்க விடக்கூடாது என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டான். நள்ளிரவு மூக்கையன் மன்னனையனுடன் ரகசியமாய் பூனை நடை நடந்து செங்கோட்டையின் தொழிற்கூடத்தை நோக்கி போனான். நாய்கள் அங்கே குரைத்தது. மூக்கையன் மறைந்து செங்கோட்டையின் தொழிற்கூடத்தை போய் அடைந்தான்.